சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பில் இன்று 10வது வகுப்பில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே நம்ம தொகுத்து கொடுக்குறோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சைக்காலஜி இதில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் இருக்குது. ஸோ இந்த 3 தொகுதிகளை நம்ம என்ன செய்கிறோம், கொரியர் மூலம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கொரியர் மூலமாக பெறக்கூடிய இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு தேர்வும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் மெட்டீரியல் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு கடைசியில் ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக ரிவிஷன் மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போக நம்ம 8000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே உங்களுடைய அரசு பணியை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாக நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி. ஸோ அது அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பயிற்சி 10ல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை தொகுத்து அதனுடைய தகவல்களை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. முதல்ல வரிசை எண், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர், அது அமைந்துள்ள நகரம் அல்லது மாவட்டம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொன்மொழி என்ன, மோட்டோ, அது உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், இங்கே தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல சென்னை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் சென்னை, இதனுடைய மோட்டோ பொன்மொழிகள் என்ன, கற்றனை தூரும் அறிவும் ஆற்றலும். ஸோ இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857. அப்போ முதல் பல்கலைக்கழகமானது சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. இரண்டாவது பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை நகர், சிதம்பரம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. இதனுடைய பொன்மொழி உண்மையும் தைரியமும். 1929 ஆண்டு இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. மூன்றாவது பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மதுரையில் அமைந்திருக்கக்கூடியது. இதனுடைய மோட்டோ பொன்மொழியானது உண்மையை தெரிந்து கொள்ளும் அறிவு. 6/2/1966 இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. நான்காவது பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர், 1971. அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி, சென்னையில் உள்ளது. அறிவின் மூலம் முன்னேற்றம், அறிவின் மூலம் முன்னேற்றம் என்பது இதனுடைய பொன்மொழி, மோட்டோவாக இருக்குது. 1978 இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆறாவது பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது இதனுடைய பொன்மொழியாக 1981 உருவாக்கப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், பல கல்வி தந்த இந்த பாறை உயர்த்திட வேண்டும், பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பது இதனுடைய பொன்மொழியாக 1982 உருவாக்கப்பட்டது. அதே 1982 திருச்சியில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பொன்மொழியோடு பாரதிதாசன் பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரிநிகர் சமானம் என்பது இதனுடைய பொன்மொழியாக 1984 உருவாக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். அடுத்து அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், செயலில் சிறப்பு 1985 உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம்.
தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கிண்டி சென்னையில் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற பொன்மொழியோட 1989 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்குகள் பல்கலைக்கழகம் மாதாவரம் பால் காலனி சென்னையில் அமைந்துள்ளது. 1989 உருவாக்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னை. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு உருவாக்கப்பட்டது, சென்னையில் உருவாக்கப்பட்டது. சட்டம் மேலானது என்ற பொன்மொழியோட 1997 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம். அதே ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் அறிவால் விளையும் உலகு 1997. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் 2002. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை எல்லோருக்கும் எப்போதும் கல்வி 2002. தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு மற்றும் பல்கலைக்கழகம் சென்னை உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டின் செம்மை என்ற பொன்மொழியோட 2005. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஓதி உணர்ந்து பிறருக்கு உரை 2008 இந்த பொன்மொழியோட உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு தோட்டக்கலை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 28/2/2011 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் உருவாக்கப்பட்டது. கற்றல் கண்டுபிடித்தல் மேம்படுத்துதல் 2012 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகம் சென்னை 2013 உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்தம் 22 பல்கலைக்கழகங்களானது இங்கே கொடுத்துருக்கோம். அதில் பாருங்க, ஃபஸ்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ சிதம்பரம், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அண்ணாமலை நகரில் உருவாக்கப்பட்டது. 1929 ஆண்டை பார்த்துக்கோங்க, 1929 சரியா. மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் பின்னர் அண்ணாமலை செட்டியார் என்பவரால் இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. மாண்டேகு சாம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தனியார் பல்கலைக்கழகம் எது? இந்தியாவினுடைய முதல் தனியார் பல்கலைக்கழகமானது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம். 2013 முதல் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுவது இந்த பல்கலைக்கழகம். தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்றளிக்கும் நிறுவனம் 2014 இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஏ சான்றானது வழங்கப்பட்டது. எப்போ? 2014. 1979 முதல் தொலைதூர கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1979. இந்த பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட படிப்புகளை தொலைதூர முறையில் இந்த பல்கலைக்கழகமானது வழங்குகிறது. ஸோ இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை குறித்தது. இரண்டாவது பல்கலைக்கழகமானது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் 6/2/1966 6/2/1966 மெட்ராஸ் பல்கலைக்கழக விரிவாக்க மையத்தின் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாக்க மையத்தின் அடிப்படையில் மதுரையில் நிறுவப்பட்டது. 1968 புதிய வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஜாகிர் ஹுசேன். இந்த பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிடிஇ
1971 உருவாக்கப்பட்டது. தொலைதூர கல்வி முறை 1971 இதில் உருவாக்கப்படுது. 1978 மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் என இதற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பல்கலைக்கழக விரிவாக்க மையத்தின் அடிப்படையில் இது என்ன செய்யப்பட்டது, நிறுவப்பட்டது மதுரையில். 1978 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று இது பெயர் மாற்றப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இது. 1868 தொடக்கத்தில் சென்னையில் ஒரு வேளாண் பள்ளிக்கூடமானது தொடங்கப்பட்டது. பின்னர் இது 1906 கோயம்புத்தூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. 1920 இது சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது. 1958 முதல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு மையமாக இது மாறியது. வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சியின் முழு பொறுப்புகளையும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. ஸோ அடுத்த பல்கலைக்கழகமானது அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி. தமிழக அரசு அதாவது 4/9/1978 சட்டப்பிரிவு 30 படி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை நிறுவியது. எப்போ? 4/9/1978 சட்டப்பிரிவு 30 படி இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அடுத்து பார்க்கக்கூடியது தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் யூனிவர்சிட்டி. இந்த தமிழ் பல்கலைக்கழகமானது தமிழ் மொழியில் அதிக ஆராய்ச்சிகளை வழங்குவதற்காகவும் மொழியியல், மொழிபெயர்ப்பு, சொற்களஞ்சியம், இசை, நாடகம் மற்றும் கையெழுத்து பிரயோகம் போன்ற படிப்புகளை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்டதுதான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம். மொழி, இலக்கியம், மொழிபெயர்ப்பு மற்றும் சிற்பம் போன்ற துறைகளில் எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி படிப்புகள் 1992 அறிமுகம் செய்யப்பட்டது. பல்கலைக்கழக மானிய குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யுஜிசி, இந்த பல்கலைக்கழகத்திற்கு 1983 அங்கீகாரம் வழங்கியது. அடுத்த பல்கலைக்கழகமானது பாரதியார் பல்கலைக்கழகம். 1982 பிப்ரவரி மாதத்தில் தமிழக அரசு சட்டப்பிரிவு 1 படி தமிழ் கவிஞராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் பெயரில் இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் தமிழ் கவிஞராக திகழக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் நினைவில் தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானிய குழு 1985 அங்கீகாரம் வழங்கியது. மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழக அரசினுடைய சட்டப்பிரிவு 15 படி 1984 இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது. 1988 முதல் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர பள்ளி, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கொடைக்கானலில் நிறுவப்பட்டது. முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். இந்தியாவில் 2வது பெரிய மருத்துவ பல்கலைக்கழகம் எதுனா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் நிறுவுவதற்காக சட்டம் 24/9/1987 குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற்றது. இந்த பல்கலைக்கழகம் 1988 ஜூலை முதல் செயல்பட தொடங்கியது. தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்குகள் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. 1876 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 1909 முதல் ஒரு கல்லூரியாக சென்னை டாபின் ஹாலில்
20 மாணவர்களை கொண்டு செயல்படுகிறது. தமிழக அரசு 20/9/1989 தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக சட்டம் 4 இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியது. அடுத்த பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். 7/9/1990 முதல் இது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து தனி பல்கலைக்கழகமாக செயல்படுகிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழக அரசின் 1996 சட்டம் இயற்றி இந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில் நிறுவியது. எப்ப? 1996. இந்த பல்கலைக்கழகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்ட கல்லூரிகளையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இந்த பல்கலைக்கழகம் 20/9/1997 அன்று ஜனாதிபதி KR நாராயணன் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த அம்பேத்கர் சட்ட கல்லூரியானது 20/9/1997 ஜனாதிபதி KR நாராயணன் தலைமையில் தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் 2002 ஆண்டு ஒரு சட்ட பள்ளி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, ஒரு சட்ட பள்ளியானது தொடங்கப்பட்டது. அடுத்து பெரியார் யூனிவர்சிட்டி. தமிழக அரசு 1997 ஒரு சட்டம் இயற்றி இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியது. பல்கலைக்கழக மானிய குழு UGC இந்த பல்கலைக்கழகத்திற்கு 1998 21 தகுதி மற்றும் 2005 12B தகுதியை வழங்கியது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு 2007 ஆண்டு NAAC நிறுவனம் B+ அங்கீகாரத்தை வழங்கியது. 2015 மே மாதத்தில் மறு ஆய்வுக்கு பின்னர் A அங்கீகாரமானது இதற்கு வழங்கப்பட்டது. இதற்கு பெரியார் பல்கலைக்கழகம். திருவள்ளூர் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியானது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி தமிழக அரசினுடைய 2002 சட்டப்பிரிவு 32 படி இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் என்பது தமிழக அரசின் 2002 சட்டப்பிரிவு 32 படி இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அடுத்த பல்கலைக்கழகமானது தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. உலகின் முதல் திறந்த நிலை பல்கலைக்கழகம்னா இங்கிலாந்தில் 1969 உலகில் முதல் திறந்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் 1969 நிறுவப்பட்டது. 1971 ஜனவரி மாதத்தில் மாணவர்கள் சேர்ந்தனர். 2002 தமிழக சட்டமன்றத்தில் சட்டப்பிரிவு 27 படி இந்த பல்கலைக்கழகம் சென்னையில் நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம் உயர்கல்வி பயிலாதவர்களுக்கு உயர்கல்வியை வழங்குதல். 2003 இந்த பல்கலைக்கழகமானது தொடங்கப்பட்டது. 2015 செப்டம்பர் மாதத்தில் UGC அங்கீகாரம் வழங்கியது. தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இந்தியாவின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் எதுனா இதுதான். YMCA கல்லூரி இப்பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆசிரியர் கல்வியை மையப்படுத்தி
உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா இதுதான். தமிழக அரசு 2008 ஒரு சட்டப்பிரிவு 33 படி இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அப்போ ஆசிரியர் கல்வியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது என்ன? தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். இதை தமிழக அரசு 2008 சட்டப்பிரிவு 33 படி பல்கலைக்கழகத்தை நிறுவியது. அடுத்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. 2012 சட்டம் இயற்றி இந்த பல்கலைக்கழகமானது நிறுவப்பட்டது. 2002 சட்டம் இயற்றி இந்த பல்கலைக்கழகமானது உருவாக்கப்பட்டது. அடுத்து மிதக்கும் பல்கலைக்கழகம். கடல் பகுதியில் செமஸ்டர் என்பது 1963 நிறுவப்பட்ட ஒரு திட்டம். தற்பொழுது அமெரிக்காவின் கொலராடோ காலின்ஸ் துறைமுகத்தில் கப்பல் தள கல்வி நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடியது. வேலையோடு பட்டங்களை களவாமை 1956 பொது சேவை குழு இளநிலை அதிகாரிகளுக்கான தகுதியான பட்டங்களை நீக்க வேண்டும் என்று கூறியது. இந்தியா முழுவதும் 10+2+3 என்ற பொதுவான கல்வி முறையை ஏற்படுத்த விரும்பியது. இந்திய அரசு வேலைகளில் இருந்து பட்டங்களை பிரிக்க விரும்பியது. இந்த அறிக்கையை 1982 தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிட்டது. இந்த அறிக்கையை வெளியிட்டதுன்னா இந்த அமைப்பு. ஸோ இந்த பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.